இது வந்து அரசியல். இப்போ பராசக்தி ஜனநாயகம், பராசக்தி உள்ள வருது அரசியல். அப்போ வந்து கலைஞர் வசனத்தில் பராசக்தி இருந்துச்சு, அது அரசியல் பேசிச்சு அந்த படம். இது அரசியல் செய்யுது, அந்த பராசக்தி அரசியல் பேசிச்சு, இந்த பராசக்தி அரசியல் செய்யுது. எனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போகணும். உங்களோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் கலெக்ஷன் வந்தால் வருது, வராட்டா போகுது. ஜனநாயகனுக்கு எதிராக இறக்கணும். அப்போ ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகும்ல சார்? 1000ங்கிறது 500 500 ஆகாது, அது 200 250 தேட்டராவது. தேட்டர்லாம் யார் கையில் இருக்குது, யார் கண்ட்ரோலில் இருக்குது? பெரும்பாலான தேட்டரில் யார் கண்ட்ரோலில் இருக்குது? எல்லா தேட்டரும் பயப்படுவாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் இப்போ பயன்படுத்தப்படும் தேட்டரை குறைக்கிறதுக்கு, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. இதில் இப்போ பள்ளிக்காடை வந்து சிவகார்த்தி பப்ளிக்கே தெரியும் சார். நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ 14 ரிலீஸ் பண்ணிக்கல, அதுக்கு நீங்கள் திருப்பி 10 மாற்றுறீங்க. இது வந்து வெறும் சினிமாவும் கடக்க முடியாது. இது வந்து விஜய் மேலே நீங்கள் பகையே கற்றுங்க. அவர் ஸ்டேஜ் எப்போ திமுக ஒரு தீய சக்தினாரோ அன்னைக்கு டேட் மாதிரி போச்சு. அப்படியா? ஆமாம். இவங்க அதிகார வர்க்கம் அதிகாரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க நினைக்கிறதே நடக்கும். சிவகார்த்தி நடக்கிறது நினைச்சது நடக்காது. சம்பளம் வாங்கிட்டு நடிச்சிட்டு இல்லை, வேலையை பண்ணுறாங்க. அதனால் சிவகார்த்தின் போயிலாம் இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணுற பொசிஷன் இப்போ இல்லை. ஈஸ்வர் சொன்னார்ல, தாவேக்காவா திமுகவா, அந்த இது போயிட்டு இருக்கோம். விஜயா உதயநிதியா, அந்த போட்டி வந்து அந்த ஆமாம் அந்த அதனால தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்போ என்னென்னா, இவங்க அரசியல் பண்ணுறதில்ல. இப்போ விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் சிவகார்த்தி மேலே போகும், உங்களுக்கு மேலே போட்டியாக வரையான்ட்டு துப்பாக்கி வேறு கையில் வாங்கிட்டேன். ஆமாம் ஆமாம். அப்போ எல்லா ஃபேன்ஸுக்குமே இப்போ தேவையில்லாமல் சிவகார்த்தி மேலே ஒரு வெறுப்பு உணர்வை கொண்டு வந்துட்டாங்க பராசக்தி கோஷ்டி. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். சார், இப்போது பொங்கல் ஃபீவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொங்கல் வந்து பொலிட்டிக்கல் பொங்கல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த பக்கம் பராசக்தி, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப்லேருந்து ரெடி ஆகுது. ஜனநாயகன் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. பட் என்னென்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்த பராசக்தி நேற்று வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டாங்க, ஜனவரி 10ஆம் தேதி அப்படின்ட்டு. ஒரு நாள் தான் வித்தியாசம் 2 படத்துக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வரப்போகுது, எப்படி இருக்க போகுது? அரசியல் பொங்கல் இப்போ அரசியல் பொங்கல் ஆகிடுச்சு. பாலிடிக்ஸ் உள்ள புதுச்சாலும் அப்படியா? ஆனால் போட்டிங்கிறது ஆரோக்கியம். எப்போவுமே ஒரு தீபாவளிக்கு அப்புறம் 5-6 படம் வரும், 10 படம்லாம் வரும். இப்போ பழனி ரிலீஸ் ஆன டைம்லேயே காளை பீமாலாம், காளை பீமா, இப்போ சேரன் படம் ஒன்று இது ஒன்று. ஆமாம் ஆமாம், நிறைய படம் வரும். அதில் மோதி ஜெயிக்கிறது தான் ஒரு ஹெல்த்தி. அப்போ படம் பண்ண ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்குலாம் படம் சரியாக பண்ணணுங்கிற ஒரு பயம் இருக்கும். சரியான கதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு பயம் இருக்கும். போட்டியில் ஜெயிக்கணும்ல. இப்போ ஓட்டப்பந்தயம் இருக்குது, ஒரு இப்போ கூட 6-7 பேர் ஓடினா தானே நான் ஓடி ஜெயிக்கணுங்கிற ஒரு எனக்கு வேகம் இருக்கும். நான் ட்ரைனிங் பண்ணுவேன், மெனக்கிடுவேன். நான் ஒருத்த மட்டும் ஓடுறேன், இதில் என்ன உங்களுக்கு இருக்குது? ஒருத்த மட்டும் ஓடி போய் ஜெயிக்கிறது ஜெயிப்பில். அது மாதிரி தான் இப்போ பெரிய ஸ்டார் படங்கள்லாம் தனியாக வர்றதுங்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு 5-6 வருஷமாக வருது. காரணம் பிஸ்னஸ்ஸு. உங்களுக்கு நீங்கள் ஹீரோ கூட சம்பளம் எல்லாமே ஏறிப்போச்சு. அப்படிங்கும்போது போட்ட காசு எடுக்கணுங்கும்போது என்னன்னா, ஒரு ஹீரோவோட படம்னா ஒரே நாளில் 900 தேட்ரு 1000 தேட்ரு ரிலீஸ் பண்ணி ஒரு 3 நாளில் மொத்தமாக கலெக்ஷன் எடுத்துடணும். அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷனை எடுத்துருங்கிற ஒரு மூமெண்ட். அது நல்ல படம் கொடுத்து வெற்றி படம் கொடுத்து சம்பாதித்துக்குங்கிற மூமெண்ட்டில் ஃபுல்லாக பிஸ்னஸ் திங்கிங் தான். பிஸ்னஸ் காய் நகர்த்துக்கு தான். அப்போ எப்படி வசூல் பண்ணுறது, எப்படி வெற்றி அடைகிறது, அப்படி போச்சா அப்போ எந்த வகையில் வசூல் பண்ணுங்கிற ஒரு ஒரு பிளானிங், ஒரு மூமெண்ட்டு என்னன்னு சொல்லலாம். அதுதான் இப்போ சமீபத்தில் ரஜினி சார் படம் வந்தால் அவர் படம் மட்டும் தான் வரணும், விஜய் சார் படம் வந்தால் அவர் படம் மட்டும் தான் வரணும், அஜித் சார் படத்துக்கு வந்தால் அவர் படத்துக்கு வரணும், மொத்தம் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், கூட போயிட்டு நம்ம கலெக்ஷனும் பாதிக்கும், அவங்க கலெக்ஷன் பாதிக்கும். நம்ம போட்ட இப்போ பட்ஜெட் இல்லை, இப்போலாம் 400-500 கோடிக்கும் போது எங்கிட்ட எடுக்கிறது. இது
இப்போ சமீபத்தில் உள்ள சுச்சுவேஷன். ஆனால் இது இப்போது அப்படி தான் ஆரம்பித்தது. பொங்கலுக்கு ஜனநாயகம் போது தெரியும். அவர் சம்பளமே விஜய் சார் சம்பளம் எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு என்ன அப்படிங்கிறது. அப்போ அவங்க கணக்கு பண்ணது 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் அடுத்து 13லேருந்து லீவ் வந்துடுது. 13, 14, 15, 17 வரைக்கும் ஃப்ரீ தான். ஒரு 10 நாள். அப்போ இவங்க செலவு பண்ணதுக்கு 9, 10 ஒரு வாரம் 8 நாள் வந்துடுது. இதை கணக்கு பண்ணி தான் அவங்க பண்ணது. இவங்களும் விஜய் படத்தோடு விட்டால் நம்மளுக்கு பாதிக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வரும்போது நமக்கான ஒரு ஓப்பனிங் இருக்குங்கிறது கரெக்டாக கணக்கு தான். இப்போ பிஸ்னஸ் வச்சு சொல்கிறேன். அப்போ 2 படமும் ரிலீஸ் டேட்டு குறிச்சதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக 9, 14 கரெக்டாக இருந்துச்சு. நான் அவங்களுக்கும் பாதிப்பில்லை, இவருக்கும் பாதிப்பு பிளானிங். ஆனால் இப்போ மாறி இருக்குது. கலெக்ஷன் வந்தால் வருது, வராட்டா போகுது. ஓகேங்களா? ஜனநாயகனுக்கு எதிராக இறக்கும். அப்போ ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகும்ல சார்? ஆகும். 1000ங்கிறது 500 ஆகும். 500 ஆகாது, 200, 250 தேட்டராவது கால்வாசி தான் கிடைக்கும். தேட்டர்லாம் யார் கையில் இருக்குது, யார் கண்ட்ரோலில் இருக்குது? பெரும்பாலான தேட்டரில் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அப்புறம் ஆளுங்கட்சியாக இருக்கவங்களோட கண்ட்ரோலில் இருந்தால் எல்லா தேட்டரும் பயப்படுவாங்க. ஆளுங்கட்சியில் யாருக்குமே பயம். அப்படிங்கும்போது இதெல்லாம் இப்போ பயன்படுத்தப்படும் தேட்டரை குறைக்கிறதுக்கு, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. இதில் இப்போ பலிகடை வந்து சிவகார்த்திகேயன். அப்படியா? ஏன்னா உங்களுக்கு இப்போ என்னென்னா இவங்க அரசியல் பண்ணுறதில்ல. இப்போ விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் மேலே போகும், எங்களுக்கு மேலே போட்டியாக வரையான்ட்டு துப்பாக்கி வேறு கையில் வாங்கிட்டாரு. ஆமாம். அப்போ எல்லா ஃபேன்ஸுக்குமே இப்போது தேவையில்லாமல் சிவகார்த்திகேயன் மேலே ஒரு வெறுப்பு உணர்வை கொண்டு வந்துட்டாங்க இவங்க. பராசக்தி கோஷ்டி. அது சிவகார்த்திகேயன் ஒன்று படம் வந்து இதோட நல்லா போயிடுச்சுன்னா ஒரு ப்ளஸ் தான். போகலன்னா பெரிய ஒரு மைனஸ் வரும். மோதுறது ஆரோக்கியமானதான். நான் சரி, மோதுறது ஆரோக்கியமானதான், போட்டியாக ஓகே. ஆனால் இது மோதுறது இல்லை, ஒருத்தரை வீழ்த்துறது. ஜெயிச்சு ஒருத்தரை வீழ்த்துறது வேறு. இது சும்மா ஒரு சண்டை போட்டு அரசியலில் ஒருத்தரை வீழ்த்துறது. இது வந்து மக்களுக்கும் கொஞ்சம் விருப்பம் தரும் ஆளுங்கட்சி மேலே. ஓகே, பப்ளிக்காக தெரியும் சார். நீங்கள் சொல்கிறீங்களோ நான் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் 14 ரிலீஸ் பண்ணிக்கல, இப்போ எதுக்கு நீங்கள் திருப்பி 10ன்னு மாற்றுறீங்க? இது வந்து வெறும் சினிமாவும் கடந்து போக முடியாது. இது வந்து விஜய் மேலே நீங்கள் பகையே கற்குறீங்க. எங்கே அவர் ஸ்டேஜ் எப்போ தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தினாரோ அன்னைக்கு டேட் மாறி போச்சு. அப்படியா? ஆமாம் சார். இப்போ என்ன அப்படின்னா, இப்போது டேட்டு ரிலேட்டபுளாக சேஞ்சஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து சிவகார்த்திகேயனை முன்னாடி வச்சு மற்றவங்க எல்லாமே காய் நகர்த்துறாங்க. சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அவர் போய் சொல்லி சார் இந்த மாதிரி டேட்டு நமக்கு கிளாஷ் ஆனால் கலெக்ஷன் கம்மியாகும், அந்த மாதிரி அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ணலாம் சார். அவர் யூஸ்வல் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா பேசலாம். இது யூஸ்வல் ப்ரொடியூசரில் இவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க நினைக்கிறதே நடக்கும். சிவகார்த்தி நடக்கிறது நினச்சது நடக்காது. சம்பளம் வாங்கிட்டு இல்லை, நடிச்சிட்டு இல்லை, வேலையை பண்ணுறாங்க. அதனால் சிவகார்த்திகேயன் போயெல்லாம் இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணுற பொசிஷனில் இப்போ இல்லை. விஜய் சார் சொன்னார்ல, தாவேக்காவா திமுகவா, அந்த இது போயிட்டுருக்கோம். விஜயா உதயநிதியா, இந்த போட்டி வந்து ஆமாம் அதனால தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இல்லை சிவகார்த்திகேயன் வந்து இல்லை விஜய் ஃபேஷனை போச்சுக்கோங்க, இப்போ என்னோட இது பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு அவங்க சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அரசியல் சண்டை வந்துட்டால் அங்கே நியாயம் தரணும் இருக்காது. ஓகே, உங்களுக்கு விஜய் மேலே கால் பண்ணி வந்துடுச்சு. அவங்க கிடைச்ச ஒரு 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 வாய்ப்பு, விஜயை வீழ்த்து கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இப்போ கரூரில் கூட்டம் 40 பேர் இறந்தாங்க. அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சது அவங்களுக்கு. மிஸ் ஆயிடுச்சு. அது இவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அது மாதிரி இது அடுத்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு, இது மிஸ் ஆகும். ஏன்னா மக்களுக்கு வந்து அவர் ஆட்டு படம் அவரே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க போது, இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறவங்க மேலே கோவம் வருமா, பாதிக்கப்படுற மேலே கோவம் வருமா? பொதுமக்களுக்கு அதான் அவன் கட்சிக்காரன் இருக்க மாட்டான், அவன் எந்த கட்சியும் இருக்க மாட்டான். பொதுமக்களுக்கு வந்து எதுக்கு பீம்பாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவங்க போது பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆதரவாக மக்களுடைய மனநலம் மாறிப்போம். அப்போ இங்கே பாதிக்கப்படுறங்கிற இடத்துல விஜய் சார் இருக்கார். திருப்பி எப்படி கரூர் மேட்டுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஹைப் ஏறிச்சோ,
நீங்கள் இதுக்கப்புறமும் ஏறும். பெரிய பரவாயில்ல போகுதுல, டேட்டை மாற்றிட்டாங்க, வீம்புக்குன்னு ஒரு போட்டியாக விடுறாங்க அப்படிங்கும்போது அது வந்து விஜய் சாருக்கு சாதகமாக அமைஞ்சிடும். படம் வெட்டி அடைஞ்சாலும் சுமாராக போனாலும் சரி, அது வந்து விஜய் சாருக்கு பலமாயிரும், அவங்களுக்கு பலவீனமாயிரும். ஓகே சரி, இப்போது அந்த தேட்டர்லாம் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, உண்மையிலே தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் இருக்குது, அவங்க கையில் இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான எத்தனை தேட்டர்ஸ் இருக்குது, பவரில் இல்லைனாலும் இந்த தேட்டர்கள் அப்படி தான் இயங்குமா எப்படி சார்? உங்களோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறைய படங்கள் அவங்க ஒரு படம் ஒரு மாதத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் 7 படம் அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. சம் படம் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய படம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்போது தொடர்ந்து படங்களை அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணும்போதும் ரெகுலராக சில தேட்டர்கள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். நாங்கள் சொல்கிறத கேள்வி. ஆமாம், வந்துடும். இன்னொன்று, வெறும் ப்ரொடியூசரை வந்து வெறும் ரிலிஜன் வெறும் சாதாரண ஒரு கம்பெனி படம் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அவங்க ஒரு பாப்பா போகணும் சார், எங்களுக்கு எது சரி வருதோ அது ரிலீஸ் பண்ணணும்னு கொடுப்பாங்க. இது அதிகாரம், நாளைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுவோம் தெரியாது. அப்போ எல்லாமே இப்போ அதிகாரம் சரியாக பயன்படுத்தினால் நியாயம் உள்ளவன் பயப்பட மாட்டான். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது அவன் பக்கம் என்ன தான் நியாயம் வந்தாலும் அவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி ஒரு விபரீதம் எதுவுமே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டா என்னை வந்து சட்டம் தண்டிக்குதா? கரெக்டு. ஆனால் நான் தப்பு பண்ணாமல் சட்டம் தண்டிக்க முடியும்னா சட்டம் எவ்வளோ ஒரு மோசமானது. அது மாதிரி தான் அதிகாரமும். தப்பு பண்ணவும் தண்டிக்கணும். கருத்து சொல்கிறவனை, அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறவனா நினச்ச டக்கு தூக்கி உள்ளே போடுறது, இதெல்லாம் மக்கள் வந்து கொதிச்சிட மாட்டாங்க, அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய இது மோசமான அரசியலாக தான் பார்த்துட்டாங்க மக்கள். அவங்களாம் எழுச்சி பேட்டி கொடுத்துக்க மாட்டாங்க. கட்சிக்காரன் தான் பேட்டி கொடுப்பான், எதிர்கட்சிக்காரன் தான் அவன் போராட்டம் நடத்துவான், இவங்க தான் அறிக்கைலாம் விடுவாங்க. ஓட்டு போகிற பொதுமக்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் கோபத்தையும் அவன் வேகத்தையும் அவன் ஆதங்கத்தையும் எப்போ காட்டுவான்னா கையில் மை வைப்பாங்கல்ல, அப்போ வச்சிடும் ஆப்பு. ஓகேங்களா? அப்போ ஆப்பு இருக்குது. நீங்கள் வந்து மக்கள் எழுச்சியில் ஒன்றும் நினைக்காதீங்க, எல்லாமே கவனிச்சுருப்போம். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, மொத்தமாக 1000 ப்ளஸ் வடபனில் கமலா, அந்த பக்கம் ஃபோரமாரில் 10 ஸ்க்ரீன் இருக்கா, 10 ஸ்க்ரீன் உங்கள் படம் தான். காசியில் 3 தேட்டர் இருக்கா, அதுவும் காசியில். இப்போ அதான் நடக்க போகுதா? அப்படி தான் நடந்துருக்கு இது வரைக்கும். இதில் என்னென்னா, உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு சிங்கிள் படமாக இருந்தால் அவங்க வசூல் அழுவாங்க சார். இது பண்ணுற பிஸ்னஸுக்கு ஹீரோ கொடுக்குற சம்பளத்துக்கு சிங்கிளாக வந்து 800 தேட்டரு 900 தேட்டரு போட்டால் வசூல் 3 நாளில் அள்ளிட முடியும், பார்த்துட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியல். இப்போ பராசக்தி ஜனநாயகம், பராசக்தி உள்ளே வருது அரசியல். அப்போ வந்து கலைஞர் வசனத்தில் பராசக்தி இருந்துச்சு, அது அரசியல் பேசிச்சு அந்த படம். இது அரசியல் செய்யுது, அந்த பராசக்தி அரசியல் பேசிச்சு, இந்த பராசக்தி அரசியல் செய்யுது. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு ஒரு தீய எண்ணத்தில் தீய நோக்கத்தில் இங்கே போட்டி போகிறீங்கிற தப்பு. ஓகே, அது ஒன்றும் தப்பு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒட்டுமொத்த தேட்டரும் நீங்கள் ஹீரோ கொடுப்பு தூக்கி விடக்கூடாது. சினிமா நல்லா இருக்கணும், நல்ல படங்கள் வரணும், தரமான படங்கள் வரணும், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் படம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 படம் வரணும். சென்னையில் வந்து ஒரு 50 தேட்டர் இருக்கா, 100 தேட்டர் இருக்கா, 100 தேட்டரில் பெரிய ஹீரோக்களுக்கு 10 தேட்டர் கொடுங்க, மற்ற ஹீரோக்களும் பிடிச்சி கொடுங்க. ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பராசக்திக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா, ஜனநாயகனுக்கு அதிக ஸ்க்ரீன்? ஜனநாயகன் கிடைக்கும். பவரில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா தேட்டர் கிடைக்கும், டென்ஷன் ஆகிடுறாங்க, டென்ஷன் வாங்கி அது ஓரளவு. ஏன்னா இப்போ 30% தேட்டருக்கு குறையும் வாய்ப்பு இருக்குது, 30% குறையும். அதே மாதிரி அவங்களுக்கும் பாதிப்பு தான். யாருக்கு? பராசக்தி குறிப்புக்கும் பாதிப்பு தான். ஏன்னா சார் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது சார் ஜனநாயகன். 9, 10, 11, 12, 13 5 நாளில் மேக்ஸிமம் பார்த்து முடிச்சிடலாம் சார் ஜனநாயகனை. இல்லை 3 நாள் பார்த்து முடிச்சிடலாம், 5 நாள் நல்லா பார்த்து முடிச்சிடலாம். 14ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. அப்போ ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவங்க பூரா திருப்பி பொங்கல் அன்றைக்கி இது போக மாட்டான். பார்க்காத ஒரு மக்கள் தான் பொங்கலுக்கு போவாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அங்கே அவன் ஒரு ஹைப் இருக்கும். 14ஆம் தேதி எதுக்கு ஹைப் இருக்கும்? பராசக்தி தான் ஹைப் இருக்கும். அப்போ அதுலேருந்து 14, 15, 16, 17, 18 அப்படிங்கும்போது அந்த 4 நாள் அவங்க வசூல் எடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே பார்த்துட்டாங்கல்ல, பார்த்துட்டு இங்கே வருவாங்கல்ல. நீங்கள் போட்டி போடும்போது இது பிரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு நாள் தான் டைம் பிரியாது, ஒரு நாள்
அவங்க அது எப்படி விஜய்க்குங்கிற மாஸ் விஜய் தான், அது 4-5 நாள் தாங்குகிற மாஸ். சிவகார்த்திகேயனுங்கிறது சிவகார்த்திகேயன் அடுத்து வளர்ந்து ஒரு ஹீரோ தான். கண்டிப்பாக இது வந்து பாதிப்பு அவங்களுக்கு சிறு பாதிப்பு தான். அது விஜய் சார் எப்படியும் 3-4 நாள் விஜய் சார் தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. பாதிப்பு பராசக்தி தான். ஆனால் இவங்க பாதித்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான். எனக்கு 2 கண்டு போனால் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போகணும், இதுதான் இந்த இந்த போட்டி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் இதில் வந்து பாதிப்பு வந்து பராசக்தி வசம் பாதிக்கும், இதுவும் பாதிக்கும். ஓகே. ஆனால் பாதிப்பத்தி கவலைப்படலை. 2 படமுமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக் இருக்குது. ஜனநாயகனும் பார்க்க நல்லா இருக்குது, பராசக்தி பார்த்த டீமும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நல்லா இருந்தாலும் பாதிப்பு அப்படிங்கிறது வசூல் ரீதியாக இருக்குன்னு தான் சொல்ல வரீங்களா சார்? உங்களுக்கு கடைசியாக சந்தித்தது விஜயும் அஜித் சாரும் ஜில்லா வீரம். வீரம் நல்ல படம். ஜில்லாவும் கமர்ஷியலாக நல்ல ஒரு இருந்துச்சு. ஆனால் என்ன 2 வரும்போது இவங்க எதிர்பார்த்த வசூல் ஜில்லாவுக்கும் வரல. வீரம் வந்து நல்ல படம் ஓடிச்சு, ஆனால் இன்னும் வசூல் வந்திருக்கும். ஜில்லா எல்லாம் தனியாக வந்திருந்தால் இன்னும் கூடுதலாக ஒரு 20% வந்திருக்குங்கிறது அப்போ ரிசல்ட். அப்போ படம் ஓகே, ஆனால் 2 ஒன்றா வந்ததுனால அதுக்கும் பாதிப்பு இதுக்கும் பாதிப்பு. அதே மாதிரி துணிவும் வாரிசும் 2மே ஒரு சரியான ரிசல்ட் இல்லை. அதனால் அது பெருசாக உங்களுக்கு. ஆனால் துணிவு வராமல் வாரிசு மட்டும் வந்திருந்தால் அந்த வசூல் கொஞ்சம் கூடியிருக்கும். அந்த வாரிசு துணி மட்டும் வந்திருந்தால் அது வசூல் கொஞ்சம் கூடியிருக்கும். இப்போ வந்த வசூலை விட கூடுதலாக வந்திருக்கும். இது கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. அது மாதிரி இப்போது இவங்க வந்து வசூலுடைய சதவீதம் உங்களுக்கு குறையும் சார். சரி, இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து பராசக்தியாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், 2 படமுமே பார்க்கும்போது பராசக்தி வந்து ஜனநாயகனுடைய கலெக்ஷனை பீட் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் சாரினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் இருக்குது. சிவகார்த்திகேயன் சார் வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா ரிலேட்டபிளான பிஸ்னஸ் படம் நல்லா இருந்தால் கூட கலெக்ஷன் ரிலேட்டபிளாக பார்க்குறது தான் ரிலீஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு விஷயம். பராசக்தி ஜனநாயகனுடைய கலெக்ஷனை முறியடிப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? பராசக்தி ஜனநாயகன் பிரச்சனையா? இல்லை, படம் உங்களுக்கு இதை விட நல்லா இருக்குன்னு பேர் வந்துட்டா ஒரு 3 நாளைக்கு டல்லாக இருக்கும், அப்புறம் பிக்கப் ஆகும். உங்களுக்கு எப்பவுமே எதாவது தான் படம் நல்லாயிருக்கும் சார். தனியாக இருந்தால் தான் இது மட்டும் வந்திருக்கு எப்படியோ பார்த்து ஆகணும் போவாங்க. கூட ஒன்று வரும்போது எது பெட்டர்னு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, பொதுவான ஆடியன்ஸ் இருப்பாங்களே, எது நல்லா இருக்குங்கிற கேள்வி வரும். தனியாக வரும்போது அப்படி வராது. நீ விஜய் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு ரஜினி ரிலீஸ் ஆகிருக்கு, அங்கே போயிடுவாங்க. கூட படம் வரும்போது கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கும் பொதுவான ஆடியன்ஸ். அப்போ ஒரு படம் சரியில்லை ஐயோ அப்படின்ட்டா கண்டிப்பாக அப்போ இதுக்கு போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் டிசைட் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் பராசக்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா பாதிப்பு வராது, அப்படி கலெக்ஷன் எடுத்துரும். உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராரியாக இருக்கணும், ஜனநாயகம் எக்ஸ்ட்ராரியாக இருக்கணும். ஏன்னா போட்டு இங்கே கடைசி படம்னு சொல்கிறாங்களே, அப்போ அதுக்கான ஒரு விஜய் சார் கடைசி படங்கும்போது எல்லாருக்கும் ஒரு வேகம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், பார்த்துணுங்கிற ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஆமாம், சிவகார்த்திகேயன் அப்படி இல்லை. ஜனநாயகன் வந்து விஜய் சார் அரசியல் கொண்டார், அரசியல் வந்துட்டு வர்ற படம், அது ஒரு ஹைப்பு. இதுதான் கடைசி படங்கிறாங்க, அது ஒரு ஹைப்பு. இப்போ இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஒழுங்காக டேட்டை மாற்றுறாங்க, இது ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் வசூல் கூடுறதுக்கான வாய்ப்பு ஜனநாயகன். ஓகே, பராசக்திக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, ஜனநாயகனோட பராசக்தி படம் நல்லா இருக்குது அப்படின்னு பேர் தான் ஒரு வாய்ப்பு தான் அது வசூல் பண்ணுறது. இல்லைன்னா கொஞ்சம் அதை விட சுமார் அதை விட டக்குன்னு இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தேட்டர் மாற்றுறது இருக்குது, தேட்டர் தூக்கம் இருக்குது, அது அன்னூறு அரசு அப்புறம் ரிஸ்க்கு அப்புறம் இருக்குது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.